தமிழக அரசியலில் அண்ணாமலையின் புதிய பயணமான வி த லீடர்ஸ் அமைப்பிற்குள் தற்போது புகைச்சல் கிளம்பியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இந்த புதிய அமைப்பை தொடங்கிய அண்ணாமலை தொடக்கத்தில் இளைஞர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றார். ஆனால் அண்ணாமலையின் தற்போதைய மென்மையான அரசியல் போக்கு மற்றும் அமைப்பின் செயல்பாடுகளில் தங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்ற ஆதங்கம் இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளது. குறிப்பாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற முதல் மாநாட்டை தொடர்ந்து தற்போது தூத்துக்குடியில் நடைபெறவுள்ள அடுத்த மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டங்களில் இளைஞர்களுக்கு போதிய இடம் அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்ணாமலையின் அதிரடியான மற்றும் ஆவேசமான அரசியல் ஸ்டைலை ரசித்தே தாங்கள் இந்த அமைப்பில் இணைந்ததாக இளைஞர்கள் கூறுகின்றனர். ஆனால் தற்போது இந்த அமைப்பின் முக்கிய முடிவுகள் மற்றும் ஆலோசனைக் கூட்டங்கள் பெரும்பாலும் சீனியர்கள் மற்றும் பாஜகவில் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அண்ணாமலையுடன் வந்த மூத்த நிர்வாகிகளை மையப்படுத்தியே நடப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் முறையாக அறிவிக்கப்படாத நிலையில் இந்த ஓரங்கட்டப்படும் போக்கு தங்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக மாவட்ட அளவிலான இளைஞர் அணியினர் புலம்ப தொடங்கியுள்ளனர். பாஜக தலைவராக இருந்தபோது அண்ணாமலை தினந்தோறும் அளித்த காரசாரமான பேட்டிகள் இப்போது மிஸ்ஸிங் என்பதுதான் இவர்களின் முக்கிய குறையாக உள்ளது. இந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக பல இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் சுயவிவர படங்களை மாற்றிவிட்டதாகவும் ஒரு சிலர் அமைப்பை விட்டு வெளியேற திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்களை ஈர்த்த அந்த பழைய அக்ரெசிவ் அண்ணாமலையை தேடும் இந்த இளைஞர் பட்டால் அமைப்பிற்குள் உரிய அங்கீகாரம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். தூத்துக்குடி மாநாட்டிற்கு முன்னதாக அண்ணாமலை இந்த அதிருப்தியை சரி செய்வாரா அல்லது இந்த விரிசல் இன்னும் அதிகரிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.